கோவக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை கூடவே நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். பாருங்கள், இப்போ கோவக்காய் சேர்த்துக்கலாம். கோவக்காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டாக மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். இப்போ கோவக்காவை ஓப்பன் பண்ணி வச்சு ஒரு 5 நிமிஷமும் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷமும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்பப்போ இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், கோவக்காய் ஒரு 50% நல்லா வெந்துருச்சு. அதே போல் திரும்பவும் 5 நிமிஷம் ஓப்பன் பண்ணி வச்சு 5 நிமிஷம் மூடி வச்சு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எதுக்காக இப்படி வதக்கி வேக வைக்கிறோன்னா, கோவக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதனால தான். இப்போ இந்த கோவக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள். இப்போ இந்த மசாலாத்தூளோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓப்பன் பண்ணி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கோவக்காய் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. அந்த மசாலாத்தூளோட பச்சை வாசனைலாம் போய் கோவக்காவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்து துருவி சேர்த்துருக்கேன். தேங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓப்பன் பண்ணி வச்சு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான கோவக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ. ஃபஸ்ட்டு இந்த பொரியல் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் போல் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் போல் கடலைப்பருப்பு, இது 3 சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரியட்டும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம காரத்துக்கு தகுந்தாப்பில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம பீன்ஸ் கேரட் சேர்த்துக்கலாம். பீன்ஸ் கேரட் 1 கப்பு சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 கப் அளவுக்கு முட்டைக்கோஸும் சேர்த்துருக்கேன். இந்த முட்டைக்கோஸ், பீன்ஸ், கேரட் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா சேர்த்து பொரியல் பண்ணும்போது பொரியல் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ காயெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம். அப்போ தான் காய் சீக்கிரமாகவே வெந்து வரும். தண்ணி ஊற்றிட வேண்டாம், லைட்டாக அப்படி தெளித்து விட்டுக்கோங்க. தண்ணி தெளித்து விட்டுட்டு ஒரு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது மூடி வச்சிடலாம். அப்போ தான் காய் நல்லா சீக்கிரமாகவே வெந்து வரும். பாருங்கள், காயெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. திரும்ப ஒரு நல்லா கலந்து விட்டுட்டு திரும்ப ஒரு 3 நிமிஷத்துக்கு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது காய் நம்மளுக்கு சீக்கிரமாகவே வெந்து வந்துடுங்க. பாருங்கள், காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. 3 நிமிஷத்துக்கு மூடி வைக்க சொன்னோம் இல்லையா, அப்பப்போ இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். அந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து உடனே நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி சேர்த்துருக்கேன். இந்த பொரியலுக்கு தேங்காய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. பொரியல் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நீங்கள் மஞ்சள்தூள் சேர்க்குறதுனால நீங்கள் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இந்த பொரியலில் இப்போதைக்கு மஞ்சள்தூள் சேர்க்கலை. பாருங்கள், தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான பீன்ஸ், கேரட், முட்டைக்கோஸ் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். தேங்க்யூ.
ஃபஸ்ட்டு இந்த பொரியல் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இது 3 சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா பொரியட்டும். எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு நீங்கள் பச்சை மிளகாய் வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து காரம் வேண்டாம், அதனால் நான் பச்சை மிளகாய் சேர்க்கல. உங்கள் காரத்துக்கு தகுந்தப்ப நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் இது ஓப்பன் பண்ணி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக நம்ம கையில் தண்ணி எடுத்து லைட்டாக தெளித்து விட்டுட்டு இப்போ ஒரு இடம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு இது மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், 5 நிமிஷம்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆகிடுச்சு. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு திரும்ப மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இன்னொரு 3 நிமிஷத்துக்கு இது நல்லா வேகட்டும். பாருங்கள், 3 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. பாருங்கள், முட்டைக்கோசெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இந்த முட்டைக்கோஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்து துருவி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி முட்டைக்கோஸ் பொரியல்லாம் பண்ணும்போது தேங்காய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. பொரியல் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா இதை வதக்கி ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான முட்டைக்கோஸ் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.